பாரூக் அமிர்தன் அனுப்பிட்டு இன்னமும் இந்த திவ்யா அடங்கலைங்க. அதுவும் வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியில் போகும்போது என்னென்ன பேசுனுச்சு, அவனோட சேராது, அவள் தான் உன்னை ட்ரிகர் பண்ணிட்டா, அது பண்ணிட்டா, வாயை மூடு, அது இதுன்னு பேசுனா திவ்யா நாய். அவளுக்கெல்லாம் அது தேவையாது. திரும்பவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. சும்மா மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டு சமைச்சிக்கிட்டு தலையில் ஒரு துணியை போட்டுக்கிட்டு ஃபுல்லாக கத்தியே ஃபைனல்ஸ் வந்துட்டேன். என்ன கேம் ஆடின, என்ன மைண்ட் கேம் ஆடின, என்ன தான் பண்ண நீ? பாரு அளவுக்கு கமருது அளவுக்கு வினோத் அளவுக்கு நீ என்ன ஆடி இருக்க? இந்த பக்கம் பிரச்சனை. அதாவது என்னென்னா அவன் குழந்தை பார்க்க இல்லையா, ஆனால் குழந்தை பார்த்துருச்சான். பாருவாண்டி ஏன் இப்படி பண்ணாங்கன்னு கேட்டுச்சான். அவன் தப்பாக காட்டிட்டாங்களாம் சாண்ட்ராவை டிவியில். ஏன்டா டேய், நடின்னு நடித்து ஏமாற்றி இன்னும் விக்ரம் சபரிக்கெலாம் என்னென்னு புரியலைங்க. இன்னும் போய் பார்த்தா தான் தெரியும். விக்ரம் சபரி இந்த கோஷ்டிக்கெல்லாம் வெளில போனால் தான் தெரியும். அரோரா எல்லோரும் வெளில போனால் தான் தெரியும் உண்மை என்னென்னு. ரெட் கார்டு எப்படி நடந்துச்சு, சாண்ட்ரா என்ன, ஏன் சாண்ட்ராவை தூக்குனாங்க, எல்லாம் எனக்கு தான் தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மிக்சர் பாஸ் தமிழ் சீசன் 9 இன்றைக்கி டே 99 எபிசோட், திங்கக்கிழமை எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா முதல் நாள் நைட்டு உள்ளதை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே என்னென்னா இந்த திவ்யாவுக்கும் வாட்டர் மிலனுக்கும் வந்து மாட்டிக்கிச்சு. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாங்க, வாட்டர் மிலன் வந்து வெளியில் ஸ்கோர் பண்ணி ஓரளவு நல்லா விளையாண்டான். அந்த ஒரு டாஸ்கில் இது பண்ணனால தானே, விஜய் சேதுபதி ஈகோனால தானே அனுப்பி விட்டாங்க. கேம் ஆடிட்டு இருந்த திவாகரை வெளியில் அனுப்பி விட்டாங்க. அதானே உண்மை. இவன் என்ன பண்ண, எல்லாருமே ஒரு வெஞ்சன்ஸில் இருக்காங்க. என்னென்னா கடைசி வாரம் வந்து திவாகரை வந்து சரி இந்த வந்து செலிப்ரேஷன் வாரம் தானே, இந்த வாரத்தில் அவன் என்ன சில்மிஷம் பண்ணாலும் அவனை வச்சு செஞ்சிடலாம், நமக்கு எந்த லாபமும் கிடையாது வச்சு செய்யலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதில் என்ன ஆச்சுன்னா, இவங்க இந்த பொண்ணுங்கள்லாம் சேர்ந்து திவ்யா அதுவே வந்து ஒரு பீடி வாங்கி, வியானா கூட பரவாயில்ல, நீலாம் ஒரு பீடி வாங்கி பீடி குடிச்சிக்கிட்டு தெரியுற, உனக்கெல்லாம் என்ன டெக்கோரம் இருக்குது, டிக்னிட்டி இருக்குது திவ்யா? உள்ளே போய் எல்லோரும் வந்து கேர்ள்ஸ்லாம் வந்து சூப்பர் டீலர்ஸை படுக்கலான்னு முடிவு பண்ணியிருப்பாங்க போல். இந்த ஆள் வந்து போக மாட்டேன்னா படுத்துட்டார் போல், படுத்து தூங்கிட்டார் போல். இதில் ஒரு பெரிய சண்டையாகி, ஏண்டா இது உன் வீடாது அப்படின்னு மாதிரி கேட்டு விட்டார். என்னமோ அந்த திவ்யா செல்லம், திவ்யா குட்டிலாம் கூப்பிடாது நீ, எனக்கு ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லிருச்சு. அது இருந்தாலும் இந்த ஆள் சும்மாவே பொம்பளை அலையுவான். ஏன்னா கல்யாணம் வேறு பண்ணல பாருங்கள். கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாலாச்சும் கொஞ்சம் திருந்துவான். அதுவும் வாய்ப்பு இல்லாமல் போச்சு. பொம்பளைன்னு அலையிறாரு. இருந்தாலும் ஒரு பெரிய சண்டையாகி அப்புறம் இதெல்லாம் கிளப்பி விட்டதே இவன் தான், விக்ரம் தான். கடைசியில் அவன் தான் வந்து இது பண்ணால் 2 பேருக்கும் சரியான சண்டை. ஆனால் வச்சு செஞ்சு விட்டார். இவன் வந்து வெக்கங்கட்டவனேன்ட்டு யார், பிரவீன்ராஜ் பார்த்தீங்களா, வந்து பேரை கெடுத்துட்டு போயிட்டான் பார்த்தீங்களா. 1 மாதம் உள்ளே வந்தான், அப்போல்லாம் நல்ல பேர் இருந்துச்சு அவனுக்கு. இப்போ ஒரு 2 நாள் 3 நாளில் பேரை கெடுத்துக்கிட்டான். ஆனால் அது எல்லாமே விஜய் சேதுபதி வேறு போட்டு அடி அடிச்சு விட்டார். ரொம்ப கேவலமான பிறவிங்க பிரவீன்ராஜெலாம். ஆனால் பார்த்தீங்களா, அதாவது என்னென்னா பொறுத்து போனாங்களாம். இப்போ வந்து வச்சு செய்கிறாங்களாம். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறான், இது பண்ணுறான். நான் தான் இடம் கொடுத்துட்டேன், நான் தான் இடத்த கொடுத்தேன், என் மேலே தான் தப்பு. உடனே கெமி, அது ஒரு ஐட்டம். திவ்யா ஒரு ஐட்டம் மாதிரி நடந்துக்குது. ஆனால் ஐட்டம் கிடையாது. திவ்யா கொஞ்சம் என்னென்னா பசங்களை பக்கத்தில் நெருங்க விடாது. ஸோ அந்த விஷயம் மட்டும்தாங்க திவ்யாட்ட பிடிச்சது. பசங்களை யாரையுமே பக்கத்தில் நெருங்க விடாது, எவனாக இருந்தாலும் நெருங்கவே விடாது. இந்த அரோரா மாதிரியே போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு காட்சி வேலை பார்க்குறது, அதில் வந்து திவ்யா ஓகே. மற்றபடி கேம்லாம் ஒன்றும் இல்லைங்க. விக்ரம் 4 பேருமே எடுத்துங்களேன், எந்த கேமும் கிடையாது. மிக்சர் பாய்ஸ் மிக்சராக ஃபேக்காக ஒரு ஃபைனலிஸ்ட்டை உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த மாமா சேதுபதியும் பலூனுக்கு அலையிறாம பாருங்க, பலூன் அக்காவுக்காக. அவனும் மேலே பிக் பாஸ் வாய்ஸ் இருக்காம பாருங்க, பலூனை பார்த்து சீன் பார்த்துக்கிட்டு பலூனை பார்த்தே ஓட்டிக்கிட்டு இருக்கான் நாட்களை. ஸோ அப்புறம் அந்த எண்டமல் அந்த குரூப் எல்லாம் இருக்காங்க பாருங்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து தானே வச்சுருக்காங்க ஃபைனலிஸ்ட்டு. நேற்று வேறு தெரியுமா உங்களுக்கு, ஓட்டு வந்து வேலை செய்யலையா. ஓட்டு நைட்டாக அரோராவுக்கு மட்டும் வேலை செய்யுது, மற்ற யாருக்கும் நம்பர் வேலை செய்யலை ஓட்டு போடுறதுக்கு. பார்த்தீங்களா, அவங்க எச்ச வேலையை காட்டிட்டாங்க பார்த்தீங்களா. அப்புறம் இந்த சண்டையெல்லாம் முடிஞ்சு அடுத்த நாள் காலைல பேசிக்கலான்ட்டு காலைல போய் உட்காந்துட்டு விக்ரம்கிட்ட வந்து நடித்து காட்டுறங்கிற பேரில் காமெடி பண்ணி துப்பு வாங்கிட்டார். அதாவது திவார்ட்டையும் பிரச்சனை இருக்குங்க, பொம்பளைன்னு அலையக்கூடாது. அப்புறம் நான் நடிகனே, நான் பெரிய நடிப்பு அரக்கன்னு சொல்லிக்கிட்டு தன்னை ஏமாற்றிக்கவும் கூடாது. ஸோ இதெல்லாம் எப்போ மாற்றிக்க போகிறாருன்னு தெரிலங்க. அவர் மாற்றிக்கவே மாட்டாரா என்னன்னு எனக்கு தெரியல. ரொம்ப கேவலமாக அவரும் பண்ணுறாரு. திவ்யா போட்டு பிறந்து விட்டார். ஸோ அதுவும் போட்டு பிறந்துருச்சு. ஸோ அதோட நைட்டு முடிஞ்சு அப்புறம் காலையில் சாங்கெல்லாம் போட்டு ஆடிட்டு பண்ணிவிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது சாங்கை போட்டாங்க. எல்லாம் எஃப்ஜே வரான்னு நினச்சாங்க. இந்த மாஸ்டர் சாங்கை போட்டோன்னே எஃப்ஜே தான் வரான்னு நினச்சிக்கிட்டாங்க. பார்த்தா பிரஜைனும் அகோரி கலைனும் வந்தாங்க. வந்துட்டு உள்ள எல்லோரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு விக்ரம்கிட்டலாம் போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. கட்டி பிடிச்சிக்கிட்டு
கூத்தடிச்சுக்கிட்டு இந்த சேண்ட்ரா நானும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் இதாகிட்டோம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. கலை ஒரு பக்கம் வந்து பரவாயில்ல, கலை ஓரளவு வந்து பாரு வந்து அந்த சுச்சுவேஷனில் அந்த மாதிரி பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி அவன் ஜஸ்டிஃபை பண்ணலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. அப்புறம் வந்து என்னென்னா இந்த நாடகத்தை சொன்னான், அவன் வச்சிருக்கக்கூடாது, வச்சுட்டாங்க, ஒரு இதில் பண்ணிட்டாங்க, மற்றபடி வந்து சேண்ட்ராவை தப்பாக காட்டிட்டாங்க, சேண்ட்ரா வந்து நடிக்கலை அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்புறம் திரும்ப வந்து ஒரு சாங்கை போட்டாங்க. சாங்கை போட்டு பார்த்தா ஒரு மாதிரி வந்து ரொமான்டிக் சாங்கை போடுறாங்க. பார்த்தா இவன் வர்றான், யார், துஷார் வர்றான். அமித் துஷார்லாம் வந்துட்டாங்க. துஷார் வந்து உடனே அரோராவை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு அவங்க வெக்கப்பட்டு நிற்கிறாங்க. கட்டி பிடிச்சி இறுக்கி அணைச்சி ஒரு உண்மை தரும். என்னது, இறுக்கி அணைச்சி ஒரு உண்மை தரும். அரோரா சின்க்ளேர், உனக்காக தான்மா நான் வந்தேன். உடனே அரோரா, என் பலூனை வச்சு உரசுறதுக்கு எனக்கு ஆள் கிடைக்காம காத்துக்கிட்டு இருந்தேன். கமருதீனும் போயிட்டான், வினோத்தும் போயிட்டான், அப்போ நீ தான் வேணும் எனக்கு. விக்ரமட்டை மட்டும்தான் போட்டு உரசிக்கிட்டு இருந்தேன், நீ தான்டா எனக்கு வேணும்னு போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு. ஐயோ அந்த கன்றாவி கோலத்தை இதை வேறு டைரக்ஷன் பண்ணுறன்ட்டு யார், இந்த வெக்கங்கட்டை இருக்கான் பாருங்க, பிரவீன் காந்தி. அவன்லாம் வந்து உண்மையிலே ரச்சகன் படம் ஜோடி படம்லாம் அவன் தான் எடுத்தானான்னு டவுட்டாக இருக்குங்க. ஏங்க இது வந்து ஜோடி 2வாம், ஜோடி படத்தோட 2 செகண்ட் பார்ட்டான், அரோராவும் துஷாரும். அப்புறம் போய் கொஞ்சம் துஷார் சொல்கிறாங்க, என்னாலலாம் நீ போகலை, அது என்ன சொன்னாங்க தெரியுமா, உன்னை வச்சு தான் என்னை வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அழுவு விட்டாங்க தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கு அரோரா. உடனே இவன் சொல்கிறான், நீ என்னை வச்சுலாம் போகலை, உன்னை வச்சு தான் போயிருக்கேன். ஏன்னா பலூனை வச்சு போயிருக்கேன். பல பேர் போவோம், பலூனுக்கு வெறியில் இருக்காங்க, பல பேர் தாகத்தில் இருக்காங்க. எப்படி வெளில வருவேன், உன்னை கொண்டை போட்டு பலூனை போட்டு பிதுக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மாமா பதி, பிக் பாஸ் வாய்ஸ்லேருந்து பல பேர், விஜய் டிவியில் பல பேர் உனக்கு ஸ்பான்சர்ஷிப்லேருந்து எல்லாம் ரெடியாக இருக்காங்க. பலூனை கசக்கி சக்கையாக தான் போடுவாங்க பிக் பாஸ் முடிஞ்சோடனே. அதுக்கு தானே கொண்டு வந்திருக்காங்க உள்ள. ஆனால் இப்போ என்னென்னா கோவம் வந்துடும், விஜய் சேதுபதி கோவம் வந்துட போகுது. ஏன்னா அரோரா போய் டாப்புக்குன்னு கட்டி பிடிச்சிட்டால, கட்டி பிடிச்சி காஜி வேலை பார்க்குறான். அப்படியே பின்னாடி உட்காந்துக்கிட்டு பார்த்தீங்களா, ஃபுல்லாக காஜி வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க திரும்ப. கொடுமை, இன்னும் 4 நாள் பார்க்கணுமே. அதை கடுப்பாயிரும் விஜய் சேதுபதி. இப்போ உன்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தால் நீ போய் அவன் கூட திரும்பி சேர்றியா, உன்னை தூக்குறேன் நீ முதல்ல வெயிட் பண்ண போகிறாங்க. டைட்டில் வினரா முதல் எவிக்ஷனா வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. என்ன டாஸ்க்குன்னா, ஒரு மாதிரி பவுலில் வந்து சில கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை நீங்கள் ஃபில்ஃபில் பண்ணிக்கணும். ஸோ அது மாதிரி கேட்குறாங்க. அதில் போய் வந்து இவன் சொல்கிறான், யார், சபரி சொல்கிறான், இந்த வீட்டில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னா, இந்த வீட்டில் வந்து நான் வந்து நம்ம பேசலாம், நம்ம வந்து ஒருத்தவங்களை எவ்வளோ உண்மையாக இருக்கலாம், ஆனால் இன்னொருத்தவங்க வந்து நமக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்க தேவையில்ல. நம்ம பாட்டு நம்ம முடிச்சுட்டு போயிட்டுருக்கணும். அவங்க நம்படா என்ன, நம்ம பாட்டி நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னால். அடுத்து வந்து விக்ரம் என்ன சொல்கிறான்னா, ஒருத்தவங்களை நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது, இவங்க இப்படி தான் அப்படிங்கன்னு ஜட்ஜ் பண்ணக்கூடாது, அவங்க ப்ராடுன்னு சொல்லக்கூடாது. ஒருத்தவங்களை வந்து சேண்ட்ராவை ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க, பண்ணக்கூடாது, நடிக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறான். நீயே நடித்து தானே வந்திருக்க, நடித்து அழுதுகிட்டு, அதனால சொல்கிறேன்ப்பா விக்ரம், இன்னும் நீ வக்கர புத்தியை விழல. உடனே அடுத்து வந்து திவ்யா உள்ள வருது. திவ்யா வந்து சரியான அடி அடிச்சிச்சிங்க, போட்டு பொழந்து விட்டுருச்சு. அதாவது என்னென்னா, என்ன கற்றுக்கிட்டேன்னா, வெளியில் வந்தவங்க வந்து என்னை வந்து பெரிய அளவில் வந்து நீ நல்லா அந்த போல்டாக இருக்க இதாக இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு ஃபேமிலியில் நான் என்கரேஜ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ப்ரௌடாக இருந்துச்சு. அதே நேரத்தில் இந்த ஒருத்தவங்களை நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது, ஒருத்தவங்க நம்மளை வந்து அடிக்கும்போது, பேசும்போது நம்ம அதை ஸ்டாப் பண்ணணும். நீ யாரா என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறது, நீ யாரா என்ன ஜட்ஜ் பண்ணுறதுன்னு அடிக்கணும்ட்டு விக்ரமை போட்டு பொழந்து விட்டுருச்சு. ஸோ அந்த விஷயத்தில் போல்டான பொண்ணு தான், என்ன கேம் ஆடலை, அவ்வளோதாங்க. 4 பேருமே கேம் ஆடலை. இது என்ன கற்றுக்கிட்டிச்சாமா, யார், அரோரா வந்து எடுக்கிறதுனா எடுத்துடணுமா, அந்த காசுலேயே இருக்குங்க, காசு எடுக்கிறதுலே இருக்குது, எடுக்கிறதுனா எடுத்துடணுமா, யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாதான், எடுக்கிறதுனா எடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருந்துச்சு. பிரஜைன் வந்து அப்புறம் அந்த பார்வை மேட்ரு இன்டெரக்டாக ஒன்று சொல்லிகிட்டு இருந்தான். அப்புறம் கேம் ஆடிடணும், என்ன மாதிரி லேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் பிரஜைன். அப்புறம் வந்து மீன் குழம்பு பிடிக்குமா ரொம்ப, யாருக்கு, விக்ரமுக்கு வந்து கனியோட மீன் குழம்பு பிடிக்குமா. இவனுக்கு வந்து ஒன்று அப்படியே ஏற்றுக்கிட்டு இந்த வீட்டில் யாருன்னா கனி ஏற்றுக்கிட்டாங்களா, அதான் அன்பு கேங்க அப்படியேங்க எங்கள் வீட்டில் எல்லா நாள் மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அது முடிஞ்ச பிறகு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரஜைன் வந்து பேசணும் வா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. யாரை, திவ்யாவை. சும்மாவே பேசிக்கிட்டே இருப்பாள். அவளை கொண்டு போய் வச்சு உனக்குன்னு சேண்ட்ராவுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறான். அது வெளியில் வந்து திவ்யா வந்து அந்த இதெல்லாம் பார்த்துச்சுன்னா தான் தெரியும், என்னென்ன பேசியிருக்காங்க எல்லாத்தையும் பார்த்தா தான் தெரியும்.
பிரச்சனை வெளில என்ன பேசியிருக்கான்னு. அதுக்கிட்ட போய் திரும்ப இப்படி இப்படின்னு ஆரம்பிச்சிருச்சு ஃபுல்லாக. சாண்ட்ரா அவங்க எதுவுமே பண்ணல, நான் என்ன ட்விஸ்ட்டு பண்ணேன், எதாக இருந்தாலும் என்கிட்ட கேட்டிருக்கனால, எதுக்கு என்ன கட் பண்ணாங்க, பேசவே இல்லை, இது பண்ணல அது பண்ணலன்னு ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரம்பிச்சிருச்சு. அவர் சொல்கிறார், இங்கே போகிற ஒன்றும் இல்லை, ஒரு டாஸ்கில் வந்து நீட்டிப்பு துண்டிப்புன்னு சொல்லும்போது ஒன்றை நீட்டிப்புன்னு சொல்லிவிட்டு சாண்ட்ராவை துண்டிச்சேன்னு சொல்லிட்டல, அது ஒன்று தான், மற்றபடி எந்த இதுவும் கிடையாது. எப்படி என்னை வந்து முதுகில் குத்திருக்காங்க தெரியுமா, எவ்வளோ கேவலப்படுத்திருக்காங்க தெரியுமா, பேசவே இல்லை, கடைசியில் போகும்போது கூட என்கிட்ட மூஞ்ச காட்டிட்டு போனாங்க தெரியுமா, அப்படி இப்படின்னு போட்டு அது பாட்டுக்கும் பேசிக்கிட்டே இருக்குது. என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுது. கடுப்பாயிட்டார் அப்படியே பிரச்சனை. ஐயோ தெரியும் பேசாமல் இருந்திருக்கலாமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தார் பிரச்சனை. ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இன்னமும் பார்வை பற்றி பேசிக்கிட்டு இருக்குது. இது உருப்பணுமா? அது நீ எவிக்ட் பண்ணி போகும்போது இந்த நாய் வந்து பார்வை பற்றி பேசுனதுனால தானே இதுக்கு வந்து யாரும் இப்போ ஓட்டும் போட மாட்றாங்க. மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்கு உள்ளே உட்காந்துக்கிட்டு. கேம் ஆடி இருந்தாலும் பரவாயில்லைங்க, கேமே ஆடலை. அர்ச்சனா நினப்பு திவ்யாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.